பிராமணர்கள் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரே விஷயம் ஏஐ டெக்னாலஜி. ஏஐ டெக்னாலஜி என்றால் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், செயற்கை அறிவு. பிராமணர்கள் இதை ஒற்றுக்கொள்ள மாட்டார்கள். உண்மையான பிராமணர்கள் ஒத்துக்கொள்ள மாட்டார்கள். அது என்ன, ஏன் ஒத்துக்க மாட்டாங்க? பிராமணர்கள் இயற்கையிலேயே கல்வி அறிவு படைத்தவர்கள். செயற்கை அறிவு என்பது ஏஐ டெக்னாலஜி. இயற்கை அறிவு என்பது சர்வத்தியன் சர்வகிருப்தான், எதையும் அறிபவன், எதையும் செய்பவன். இதுதான் கடவுள். நீங்கள் ஏஐ டெக்னாலஜின்னு சொல்லிவிட்டு செயற்கை அறிவு, ஏஐ டெக்னாலஜி எல்லா விஷயத்தையும் சொல்லிவிடும். அதனால் கடவுளை கண்டுபிடித்து விட்டோம். சைனாக்காரன் கொஞ்சம் நாளத்துக்கு முன்னாடி சூரியனை கண்டுபிடிச்சிட்டான்ட்டானோ. இன்னும் 18 நாடுகள் சேர்ந்து சூரியனை தயாரிக்க அமெரிக்காவில் ஒப்பந்தம் போட்டிருக்கு. இதெல்லாம் மிகப்பெரிய விஷயம். சூரியனெல்லாம் கண்டுபிடிக்க முடியாது. அது இயற்கையாக படைக்கப்பட்டது. இயற்கை சூரியன் அழிவுக்குரிய சம்பந்தம். இதெல்லாம் படித்தவர்கள், படித்து ஞானம் பெற்றவர்கள் உண்மையான பிராமணர்கள். நீ ஏன் பிராமணன் சொன்ன? பிராமணன் என்றால் பிரம்மத்தை அவாவுகிறான். பிரம்மம் என்றால் உடனே கடவுள் பிரம்மா அப்படின்னு நீங்கள் நினச்சிடக்கூடாது. புரியுங்களா? பிரம்மம் என்றால் அறிவு. அந்த அறிவை அவாவுகிறவன் பிராமணன். எந்த பிராமணனும் ஏஐ டெக்னாலஜி ஒதுக்க மாட்டான். ஏன்னா அவன் கடவுள் நிகரானவன் எவன் கிடையாது என்ற எண்ணத்தை படைத்தவன். சைவ மதத்திலேயே அப்படி தான். கடவுளுக்கு இன்ன பெயர், இன்ன உருவம் என்றும் கிடையாது என்று ஏற்றுக்கொண்ட மதம் சைவ மதம். எனவே தயவுசெய்து உலக மாணவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அறவழியில் நடக்காத எதுவும், செயற்கை அறிவினால் கிடைக்கக்கூடிய எதுவும் நிலையானது அல்ல. இப்போ எக்ஸாம்பிள் சொல்கிறேன். செயற்கை அறிவினால் அணுகுண்டம் நிறையா போட்டானுவான், தயாரித்தானுவான். ஹிரோமா நாகசாகி ஜப்பானில் குண்டு போட்டானுவான். இது இயற்கை அழிவுக்கு பேரின் உண்மையான விஷயம். எனவே செயற்கை அறிவு முக்கியமானது அல்ல. இயற்கை அறிவை எவன் ஒருவன் பெறுகிறானோ அவன் ஞானி. அவன் சொல்லுகிற தத்துவம், வேதாந்த எல்லாத்தையும் படிக்கலாம், அறவழியோடு வாழலாம். இதை மீறுபவன் கஷ்டப்பட்டு தான் ஆகணும். அது ஒன்று